திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடி வேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்க்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. கருணை கடலாக விளங்குகின்ற கந்தபிரான் கருணையினாலே, குருவருள் ஆன்மீக மையத்தின் ஆதரவினாலே, இந்த ஞான வேள்வியிலே கலந்து கொள்கின்ற அத்தனை அடியாருடைய திருவடிகளுக்கும் சிறியேனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். 15வது நூற்றாண்டிலே தமிழகம் செய்த தவத்தின் பயனாக அவதரித்தவர்கள் அருணகிரிநாத சுவாமிகள். முருகன் திருவருள் முழுவதும் பெற்றவர்கள். 16,000 திருப்புகழ் பாடினார்கள். நாம் செய்த தவக்குறைவு 1300 சொச்சம் திருப்புகழ் தான் இருக்கு. திருப்புகழ், கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் மயில் விருத்தம், திருவகுப்பு, 6 நூல்கள் பாடினார்கள். அதில் நிறைவாக பாடியது கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதி ஞானமயமான நூல். ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஞானத்தை உடைய நூல். 51 பாடல்கள், 51 மாத்ருகா மந்திரங்கள் என்று சொல்வார்கள். அதுபோல மந்திர வடிவானது. சுவாமிகள் கிளி வடிவாக இருந்து பாடினார்கள். அவர்கள் வரலாற்றிலே சம்பந்தாண்டான் என்று அந்த ஊர்ல காளி உபாசகர் இருந்தார். அவர் போட்டியிட்டு முருகனை வரவழைக்கணும்னு சொன்னாரு. அவரால் காளியை வரவழைக்க முடியவில்லை. முருகப்பெருமான் வரக்கூடாது என்று வேண்டிக் கொண்டார். அந்த ஊரிலே பிரபுடதேவ மகாராஜா ஆண்ட காலம். அவருக்கு கண் பார்வை குறைந்ததனாலே அவர் தேவலோகத்துக்கு போய் பாரிஜாதம் என்ற மலரை கொண்டு வந்தார். அவர் ரொம்ப தொலைல வரும்போதே எல்லோருக்கும் கண்ணிலே ஒளி பெற்றதாக அந்த வரலாறு. அவர்கள் கூடு விட்டு கூடு பாயும் திறமை உடையவர்கள். அஷ்டமா சித்திகளுக்கும் கைவர பெற்றவர்கள். ஆகையினாலே தன் உடம்பை விட்டு விட்டு கிளிவழி ரூபமாக தேவலோகம் சென்று பாரிஜாத மலரை கொண்டார். எப்பயுமே நாம் நல்லவர்களா கெட்டவர்களான்னு பரிசோதனை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பகை இருந்தா நீங்க நல்லவர்கள், உங்களுக்கு பகை இல்லைன்னா நீங்க கெட்டவங்கன்னு அர்த்தம். நல்லவர்களுக்கு நிச்சயமா பகை உண்டு. காந்திஜியை சுட்டு கொண்டுட்டாங்க. இயேசுநாதருக்கு பகை, நபிகள் நாயகத்துக்கு பகை, அப்பர் சுவாமிக்கு பகை, ஞானசம்பந்தருக்கு பகை, வாரியார் சுவாமியை கூட நெய்வேலியில அடிச்சுட்டாங்க. நல்லவர்கள்னா பகை நிச்சயமா இருக்கும். இந்த சம்பந்தாண்டா என்ன பண்றான், பொறாமையினாலே அருணகிரிநாதர் இருந்தால் நமக்கு புகழ் வராது இருந்து அவர் இந்த உடம்பை மேல கோபுரத்திலே வைத்து விட்டு கிளி ரூபமாக சென்றார். இவன் எடுத்து அந்த உடம்பை புதைத்து விட்டான். பிற்பாடு அதை நான் உடம்போடு சேர முடியாது என்று கிளி ரூபத்திலேயே பாடிய நூல்தான் கந்தர் அனுபூதி. கிளிப்பாடு கோபுரம்னு இன்னைக்கும் திருவண்ணாமலை போன அந்த எந்த கோபுரத்துல இருந்து கிளியாக பாடினாலும் கிளிப்பாடு கோபுரம் இப்போ அங்க கிளி வச்சிருப்பாங்க பொம்மையா. 51 பாடல்கள் பாடினார்கள். அத்தனையும் ஞானமயமானது. ரொம்ப பாக்கியம் செய்ய நம்மளை நாமளே கால் தொட்டு கும்பிட மாட்டோம். சேக்குழார் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் பாட வந்த உடம்பை வணங்குவாம் சொல்லிட்டு தன்னை தொடங்குகிறார். நான் அதுபோல வாரியார் சுவாமிகள் 1952 பட்னம் கோயில்ல பேசும்போது, கந்தர் அனுபூதிக்கு உரை சொல்ல வந்த நான் என் கால தொட்டு நானே கும்பிட்டுகிறேன். கும்பிடுவது ஆன்மா, கும்பிடுவது இந்த உடம்பை. ஆன்மா வேறு, உடம்பு வேறு இல்லவ. அதுபோல நீங்களும் உங்க காலை தொட்டு கும்பிட்டுக்கலாம். கேட்பதற்கு இந்த உடம்பு இருந்தா தானே இந்த கந்தர் அனுபூதியை கேட்க முடியும். அவ்வளவு உயர்ந்த ஞானமயமான நூல் கந்தர் அனுபூதி. கந்தன் என்ற சொல்லுக்கு பகைவர்களுடைய பராக்கிரமத்தை வற்றச் செய்கிறவன் அர்த்தம். இன்னொன்று கந்தன்னா 6 திருமுகங்களும் ஒன்றாக ஆனவர்னு அர்த்தம். கந்தன் என்பதற்கு பற்றுக்கோடாக இருப்பவன், ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவன் என்று பொருள். 3 பொருள் கந்தன் என்ற சொல்லுக்கு. கந்தர் கலிவெண்பா, கந்த புராணம், கந்த சஷ்டி கவசம் எல்லாம் கந்தன் கந்தன் பேர்லயே வரும். ஏன் கந்தசாமி கோயில், சென்னையில கந்தசாமி கோயில். மற்ற புராணங்கள்ல ராமாயணம் ராவணனை கொன்று விட்டார். பகவான் கிருஷ்ணர் எல்லாம் சம்மாரம் பண்ணதா வரும். நரசிம்ம சுவாமியை இரணியனை கொன்று விட்டார். ஆனால் இங்கு சூரபத்மனை முருகப்பெருமான் கொல்லவில்லை, சேவலும் மயிலுமா ஆக்கினார். சிங்கமுகாசுரன் அம்பாளுக்கு வாகனமா போயிட்டான்.
தாரகாசூரன் ஐயனாருக்கு வாகனம், ஐயனாருக்கு யானை வாகனம் இருக்கு. ஐயனார் தான் ஐயப்பனா வராரு. எல்லாருக்கும் ப்ரமோஷன் வந்த மாதிரி அழிந்து விடவில்லை. அடல் கெட அவனுடைய துன்பத்தை, பகைவனுடைய துன்பத்தை மாற்றுகிறார்னு அர்த்தம். பகைவன் இருக்கலாம், பகைவனுடைய கொடுமை இருக்கக்கூடாது. பாவக்கா இருக்கணும், அந்த கசப்பு இல்லாம சமைக்கணும். வாழ இது வெண்டைக்கா இருக்கணும், அந்த குழகுழப்பு இல்லாம சமைக்கணும். அது போல பகைவர்கள் இருக்கணும், ஆனா அவங்களுடைய கொடுமை இல்லாம இருக்கணும். அப்படி வற்ற செய்கிறவன் அர்த்தம் கந்தன் என்ற சொல்லுக்கு. அணு என்றால் தொடர்ந்துன்னு அர்த்தம். பூதி என்றால் இருத்தல், சேர்ந்து இருத்தல். நாம் இறைவனோடு சேர்ந்திருப்பதற்கு உதவி செய்வது கந்தர் அனுபூதி. ஒன்று, நாம் எல்லோரும் மனத்தை உடையவர்கள். மனத்தை உடையவர்கள் மனிதன் என்ற பெயர் வந்தது. வடமொழியில மனுஜான்னுவாங்க. அதை அடிக்கொண்டுதான் மேன்கிற வார்த்தையும் வந்தது. எல்லாம் இந்த மனத்தை வைத்து வந்தது. நம்முடைய பெரிய நம்ம செய்ய வேண்டியது நம்ம மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெறுகிறார். நாம மற்றவர்களை திருத்த வேண்டாம், முதல்ல நம்ம மனசை சுத்தமா வச்சுக்கணும். கோபம் இல்லாம இருக்கணும், பொய் சொல்லாமல் இருக்கணும். நம்ம உயிர் குணம் மாதிரி ஆசை என்பது எல்லா உயிர்களுக்கும் இருக்கக்கூடியது. ஆசை மிக மிக கொடியது. ஆசை என்பது பிறர் பொருளிலே வைக்கின்ற விருப்பத்திற்கு காரணம் ஆசை என்று பெயர். தம் பொருளிலே விருப்பமாக இருப்பதற்கு பற்றுன்னு பேர். பற்று தீமை அல்ல, ஆனால் பிறவி போகாது. நமக்கு பிறவி துன்பம் விலக வேண்டும் என்றால் பற்றும் கொஞ்சம் கொஞ்சமா விலகணும். ஆசை என்பது மிக மிக கூடியது. பிறர் பொருள் மேலிலே வைக்கின்ற பற்றுக்கு ஆசை என்று பெயர். ஆசை மனிதனை அழித்து விடும். அதனால்தான் திருமூலர் திருமந்திரத்திலே ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள்னர். வள்ளல் பெருமானாரும் மறுவு பெண் ஆசையை யான் மறக்கவே வேண்டும். பெண் ஆசை என்றால் பெண்ணை மறக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, மனைவின்னு அர்த்தம் இல்லை. மனைவி இருக்க வேறு ஒரு பொருளை விரும்புவதுதான் பெண்ணாசை என்று அர்த்தம். ஆசை மிக கொடியது, அதை நாம் விலகு. ஆசை உடையவர்கள் எல்லாம் அரக்கர்கள், பற்று உடையவர்கள் விலங்கு, அன்பு உடையவர்கள் மனிதர்கள், அருள் உடையவர்கள் தெய்வமாகி விடுவார்கள். நாம கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல எல்லாம் விட்டுற முடியாது. குழந்தைகள் பேர்ல பற்று, தன் பொருளிலே பற்று, சொந்த உறவினர்கள் பேர்லே பற்று, நண்பர்கள்ட்ட பற்று, எல்லாத்தையும் விட்டுடுங்கன்னு சொல்றது சுலபம், ஆனா முயற்சி பண்ண முடியாது. ஆனா வாரியார் சாமி சொல்றாரு, வள்ளுவர் இப்படி சொல்லி இருக்கிறாராம், அப்பா நீ எல்லாத்தையும் பற்றியும் விடுன்னு சொல்ல, நீ 100 பற்று வச்சுக்கோ, 101வது நான் சொல்றத பற்றிக்கோங்கிறார். இறைவனை பற்றி கொண்டால் இந்த பற்றுக்கள் எல்லாம் தானே விலகி விடுவான். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. நம்மாலேயே எல்லாத்தையும் நம்மால விட முடியாது, ஆண்டவனுடைய அருள் வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும், அவன் தாளை 100 பற்று வைத்துக் கொண்டிருக்கிற நாம் 101வது பற்றாக இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். வள்ளுவர் மாதிரி யார் சொல்வாங்க? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று பற்று விடற்குங்கிறார். நீ அவனை பற்றி கொண்டால் நம் பற்றுக்கள்லாம் தானா விலகி போயிடும். நம்ம துஷ்டர்களை நம்ம கிட்ட வராதுன்னா கேட்க மாட்டான். நாம ஐஜியோட தொடர்பு இருந்தா ஐயோ அவருக்கு ஐஜியோட தொடர்புக்குன்னா அவனா விலகிடுவான். ஆகையினாலே இந்த கந்தர் அனுபூதி என்ற இந்த நூலானது மனதினுடைய அழுக்கை மாற்றும். மனசோட அழுக்கு பொறாமை, ஆசைப்படுவது, அப்புறமா பொய் சொல்றது, காமம், இதெல்லாம் மனத்தினுடைய அழுக்கு. இந்த அழுக்கை எல்லாம் எவ்வித போகும்னா கந்தர் அனுபூதி படித்தால் மனம் தூய்மையாகும். மனம் தூய்மையாகிறதா முக்கியம், அதுதான் பெரிய அரண். அதற்கு துணை செய்வது கந்தர் அனுபூதி. கந்தன் என்பதற்கு பொருள் சொன்ன அணுனா தொடர்ந்து, பூதினா இருத்தல். இங்கே கணவனும் மனைவியும் சுகம் பெறுகிறார்கள், ஆணும் பெண்ணும், அதுக்கு சிற்றின்பம்னு பேர். பேரின்பத்திலே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுபடும். அதை சொல்லுவதுதான் கந்தர் அனுபூதி. கந்தரோடு நாம் தொடர்ந்து இணைந்திருப்பது. நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள்வாயே. இருவினையும் மும்மலமுமற இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரம சுகம். ஆண்டவனு நாமும் ஒன்றுபட்டுண்ணும். அதற்கு உதவி செய்வது கந்தர் அனுபூதி என்ற மகா
நாமெல்லாம் என்ன பாக்கியம் செய்தோமோ கந்தர் அனுபூதியை கேட்பதற்கும் சொல்வதற்கும். அந்த கந்தர் அனுபூதி தமிழ் நூல்களிலே ஒரு பொக்கிஷம். அவர் அருணகிரி பெருமான் கிளி ரூபமா, அந்த கிளிக்கு என்ன வழக்கம்னா சொன்னதை சொல்றதுன்னு வழக்கம். கிளிப்பிள்ளை மாதிரி சொல்றதை சொல்றியேன்னுவாங்க. முருகப்பெருமான் சொன்னதை தன் வாழ்நாளிலே நிறைவாக மக்கள் எல்லாம் உயிர் பெறும் பொருட்டு இந்த கந்தர் அனுபூதியை அருளி செய்தார்கள். ஆகையினால இது ரொம்ப பயபக்தியோடு கேட்கும். வெறும் கந்தர் அனுபூதி படிக்க கூடாது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறிக்கு உய்ப்பது நாதன் நாமம் நமச்சிவாயே. நாம தேவாரம், திருவாசகம், திருவருட்பா இவையெல்லாம் ஓத வேண்டும். ஓதுவது என்பது உள்ளமுருகி பாடணும். வெறும் புஸ்தகம் பேப்பர் படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி மிக உயர்ந்த கந்தர் அனுபூதி என்ற இந்த நூலிலே 51 பாடல்கள், 51 அட்சரங்கள் சொல்வார்கள். அது மந்திர வடிவான நூல். அளவிலே சிறியது, மகிமையிலே மிக மிக உயர்ந்தது. அதிலே கந்தர் அனுபூதியிலே முதல்ல விநாயகர் பாடல் காப்பு செய்யுளாக பாடுவார்கள். நாம எந்த தொழில் செய்தாலும் எதை ஆரம்பித்தாலும் விநாயகரை தொட்டுத்தான் எல்லாம் பண்ணுவாங்க. விநாயகன் என்ற சொல்லுக்கு நாயகன்னா தலைவன், வி என்றால் இல்லை. அவருக்கு மேல ஒரு தலைவன் இல்லை, விநாயகர். விக்னராஜன்னு பேர். விக்னராஜன்னா தடைப்படுத்துவார்னு அர்த்தம் இல்லை. நாம் எந்த தொழிலோ ஒரு காரியம் தொடங்கினால் அது எந்தவித இடர்பாடும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்வர் விநாயகர். அதனால்தான் நம்ம எல்லாரும் விநாயகர் பூஜை பண்ணுவோம். மஞ்சள் பிள்ளையார் வச்சு எல்லா காரியமும் தொடங்குவோம். விநாயகர் காலையில இருந்து குழந்தைகளுக்கெல்லாம் பிள்ளையாருக்கு குட்டு போட்டு தோப்பகரணம் போட்டுனா நல்ல ஞானம் வரும், படிப்பு வரும். குழந்தைகள்கிட்ட சொல்லி அப்பா பிள்ளையாருக்கு பூ போடுப்ப, அருகம்புல்லு போடு. அருகம்புல்லு அவர் அருகே அருகு சென்றால் நமக்கு எந்த துன்பமும் கிட்டக்க வராது. விநாயகர் ரொம்ப எளிவந்த தெய்வம். ஆகையினாலே அந்த தெய்வத்தை முதல்ல பாடுகிறார் காப்பு செய்யுளாக. வேத வாக்கு போல தொடங்குகிறது. நெஞ்ச கன கல்லு நெகுந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். அருணகிரி பெருமான் ஒரு தூய பூமாலை சூட்டினா 2 நாள்ல வாடிடும். நகைகள் எல்லாம் போட்டாலும் யாராவது எடுத்துப்பாங்க, கல் மாத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் என்றும் வாடாத மாலையை முருகப்பெருமானுக்கு தமிழ் பாமாலையை சூடி அருள்கிறாராம். அந்த பாமாலை எந்த இடையூறு வராமல் இருப்பதற்கு துணை செய்வது கந்தர் அனுபூதி. அந்த எம்பெருமான் விநாயக பெருமான் திருஞான சம்பந்தர் ஒரு பாடல் பாடுவார். இடர் கெடுத்தல். ஆண்டவன் நம்முடைய இடர் கெடுக்கிறாராம். நமக்கு ஏதாவது போவோம், இடையூறு வராமல் எல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு விநாயக பெருமான் துணை செய்கிறார். நெஞ்ச கன கல்லு நெகிழ்ந்து உருக. கல் மனசுக்காரன்னு சொல்லுவான். நாமெல்லாம் மனசு புஷ்பம் போல உருகி போகணும், கல் மனசா இருக்கக்கூடாது. ஒரு சிலர் சொல்றாங்க எதையும் தாங்கும் இதயம்ங்கிறாங்க. எல்லாத்தையும் தாங்கினா அது கல்லு. தாங்க வேண்டியதான் தாங்கணும். நான் எங்க அம்மா இறந்துட்டாங்க, அது கூட அழலன்னு தாயார் நமக்கு உள்ளம் உருக வேணாமா? அம்மா மறைஞ்சுட்டாங்கன்னு. 99 வயது வரை வாரியார் சுவாமி தாயார் மறையும் போது வாரியார் சுவாமி சொல்லுகிறார்கள், எங்க அம்மா 99 வயதில் மறைந்தார்கள், அப்பொழுதும் எனக்கு உள்ளம் நெகிழ்ந்து போய்விட்டது தாயாரின் கருணையை நினைத்துங்கிறார். ஆகையினாலே நம்முடைய எந்த செயல் தொடங்கினாலும் பிள்ளையாருக்கு குட்டு போட்டு அருகம்புல் விட்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஸ்தோத்திரம், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தாய் என்று ஔவையார் பாடுகிறார். நான் 4 கொடுக்குறேன், நீ 3 கொடுன்னு குழந்தைய ஏமாத்து பேர்ற மாதிரி பாடுறார். அதுல ஒரு நுட்பம் ஔவையார் சொல்றது, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் அது எல்லாம் சேர்ந்தா பாயசம். அவ பாயசம் 1 கொடுத்துட்டு 4ன்னு சொல்லிட்டு 3 கேட்கிறா. அழியாத தமிழை கேட்கிறா, முத்தமிழை கேட்கிறா. அதுபோல இந்த பாடலிலே நமக்கு உள்ளம் குழைந்த உள்ளமா இருக்கணும், கருணை இருக்கணும். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக. பாருங்க, இந்த உடம்பு
இந்த ஊனுக்குள்ளே உயிர் இருக்கிறது, உயிருக்குள்ளே இறைவன் இருக்கிறார். அதான் மலர்மிசை ஏகினான் என்பார் திருவள்ளுவர். இந்த முதல்ல உடம்பு ஊன் உருகணும், அப்புறமா உயிர் உருகணும். உயிர் உருகிட்டா இறைவன் அதுல ஒன்றி விடுவார். அரக்கு வச்சு தங்கம் வச்சு இந்த மணி பதிப்பாங்க. முதல்ல அரக்கு உருகணும், பிற்பாடு தங்கம் உருகணும். தங்கம் உருகின உடனே அதுல மணி பதியும். மோதிரம் எல்லாம் செய்யும் போது தங்கத்தை வைக்கிற ஆச்சாரிகளுக்கு தெரியும். அதுபோல நமக்கு பூஜையில கொஞ்சம் நம்ம பன்னீர் எல்லாம் அப்புறமா வச்சோம், கண்ணீர் முக்கியம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினார். நெஞ்சம் உருகணும். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். 5 ஆனை முகத்தான். அவருக்கு 5 கரங்கள்லயே 5 காரியங்களை செய்தார். காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று எல்லா 5 திருக்கரங்களையும் செய்கிறார். ஐயனே, நீயே புகலிடம் என்று தஞ்சம் இல்லை என்று அடியார்கள் ஏத்தும் பொழுது அந்த அடியாருடைய அருள் புரிந்து ஆறுமுகப் பெருமான் ஓதுவார் கேட்பாருடைய எல்லா கவலையும் கேட்டு அருள்வாராம். தஞ்சத்து ஆண்டவன் தான் நமக்கு தஞ்சம், வேற யாரும் கிடையாது. உன்னையொழிய ஒருவரையும் நம்புகிறேன். ஆண்டவனை தஞ்சம் அடைஞ்சுடணும். அப்படி அடைஞ்சுட்ட ஆண்டவன் நம்மளை காப்பாத்து. அவர் கடன் அல்லவா. என் கடன் பணி செய்து கிடப்பதே நின் கடன் அடியேனையும் தாங்குதல். அவரை தஞ்சம்னு அடைஞ்சுடணும். இறைவன் ஆன்மாக்களுக்கு ஒன்றாக வேறாக உடனாக இருந்து ஒவ்வொரு கணமும் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவனின்றி ஒரு அணுவும் அசையாது. பேச்சு மூச்சு அப்பரம கருணாநிதியின் தன்னருளால் அமைந்துள்ளன. அந்த பரம பிதாவை திருவருளை நினைந்து மனம் உருகி கரைந்து ஓட வேண்டும். திருஞான நம்ம மணிவாசகர் அழுதழுது அருள் பெற்றவர்கள். அழுதால் உன்னை பெறலாம் என்பார் மணிவாசகர். ஆண்டவனத்திலே உள்ளம் உருகி நமக்கு ஆண்டவன் கண்ணை கொடுத்து, கண்ணிலே ஒளி கொடுத்து, கண்ணுக்கு மேல ரப்பையை கொடுத்து, அதுக்கு மேல புருவம் வைத்து கண்ணை எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கிறார். கண்ணு கொஞ்சம் வெளியில இருந்தனா அடிபட்டு எத்தனை இடர் வரும், அதை எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கிறார். இன்னொன்று, நம் கை கால்கள் எல்லாம் எத்தனை மடக்கு இருக்கு. கையை இப்படியே இருந்தா எந்த வேலை பார்க்க முடியும், எத்தனை மடக்கு வச்சிருக்கிறார். இதெல்லாம் நம்ம கட்சிக்காரனை வைக்கிறார். ஆண்டவன் அல்லவா அருள் செய்கிறார். நாம நாவிலே எப்பவும் பாருங்க ஜலம் இருந்து கொண்டே இருக்கும், எச்சில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த உமிழ்நீர் சுரக்கவில்லை என்றால் நம்முடைய சாப்பாடு எல்லாம் ஜீரணமாகாது. எந்த காலத்திலையும் கண்ணீர் வருதில்லை. ஏதாவது கொடுக்கலன்னா அம்மா உடனே அழறாங்க, இல்ல குழந்தைங்க அழறது இல்லை, கண்ணீர் வருது. இதெல்லாம் எப்படி வருகிறது? இதெல்லாம் ஆண்டவன் அருள் இல்லாமல் இந்த உலகங்கள்ல நடைபெறுமா? ஆண்டவன் கருணையை நினைத்தால் நமக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு செய்கிறார். மண்ணுல தானே எல்லாம் விளையுது. ஒரு நெல்லு நம்மால தயாரிக்க முடியுமா? ஒரு நெல்லு தயாரிக்கிறது எவ்வளவு கட்டணும். எத்தனை காய்கறிகள், எத்தனை உணவுப் பொருட்கள் எல்லாம் இந்த பூமியில விளையக்கூடிய ஆற்றல் கொடுத்திருக்கிறாரே ஆண்டவன். இதற்கெல்லாம் நாம் கடவுளை வணங்கவில்லை என்றால், அவனுடைய கருணையை நினைத்தால் நாம்பளாவா மூச்சு விட்டுன்னு இருக்கோம். ராத்திரி தூங்கும் போது நாம்பளா மூச்சு விட்டுரும். அதுவும் சூரிய நாடி சந்திர நாடி ஒரு 45 நிமிஷம் சூரிய நாடியில மூச்சு ஓடும், சந்திர நாடி நம்மள அறியாமையே அது நடந்துட்டு இருக்கும். ஆகையினாலே இவ்வளவு கருணையோடு நம்மை ஆடு மாடா பிறக்க மனுஷனா பிறக்க வச்சாரு. கருத்துக்களை சொல்லுகிறோமே, இப்ப நம்ம உட்கார்ந்து தியானம் சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி மூச்சு பயிற்சி சொல்லி தருகிறார்கள், அது அப்படியெல்லாம் யோகா சொல்லி தருகிறார்கள். ஆடு மாடு எல்லாம் யோகா செய்ய முடியுமா? உடம்பு இப்படி மேல் நோக்கி வளரக்கூடிய ஆற்றல் இல்லை, எல்லாமே குறுக்கத்தானே வளர்கிறது. ஆண்டவன் நம்ம மேல் நோக்கி வளர வச்சானே. அதற்காக அந்த இறைவனுடைய கருணையை நினைத்து உள்ளம் உருகணும். பரமனை நின்று உருகி நிற்பாரது ஆணவ இருளை இறைவன் போக்கி அருள்கிறான். ஊனுக்குள் உயிர் உரைகின்றது, உயிருக்குள் இறைவன் இருக்கின்றான். முதலில் ஊன் உருக வேண்டும், பிறகு உயிர் உருக வேண்டும். உருகிய உயிரில் இறைவன் அத்துவிதமாக கலந்து விடுகிறான். அதற்கு உதவி செய்வதுதான் கந்தர் அனுபூதி. இந்த பாடல் எந்த இடையூறு இல்லாமல் நல்லா நடக்கணும்னு விநாயக பெருமானை வேண்டுகிறார்.
அரக்கில் தங்கமும் தங்கத்தில் மணியும் இருக்கின்றன. முதலில் அரக்கும் பின்னர் தங்கமும் உருகினால் அதுல ரத்தின மணி தங்கத்திலே பதிந்துவிடும். இவ்வாறு உருகும் அடியார்கள் மூவருக்கும் தேவரும் மற்றும் யாவருக்கும் அறியாத இறைவனை எளியவனாக நம் உள்ளத்திலே இருப்பார். உத்தமமான அடியார்கள் முருகனை அடையும் காலம் புகுந்து தம்மையா முழுக்க இறைவனுக்கு அர்ப்பணித்து விடுவார்கள். சண்முகன் என்று சுவாமிக்கு பெயர். சண்முகம் என்பது ஆறுமுகம் என்ற வடமொழியிலே சண்முகம், தமிழிலே ஆறுமுகம். இந்த சண்முகம் என்பதற்கு என்ன காரணம்னா 4 திசைகளிலும் இறைவன் பார்க்கிறான், வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று. பிற்பாடு மேல் நோக்கி பார்க்கும் ஒரு முகம், கீழ் நோக்கி ஒரு முகம் பார்க்கும். இப்படி இருந்தா எப்படி எழுத முடியும் முகத்தை? இந்த பாருங்க, 4 திசையில 4 முகம், மேல் நோக்கி ஒரு முகம், கீழ் நோக்கி முகம், எப்படி? அதான் எழுதறிய அருமுகமும் என்பார் திருப்புகழிலே அருணகிரிநாதர். 6 முகமும் 6 எல்லா திசைகளும் ஆண்டவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இதை யாரும் மறந்து விடாதீர்கள். நாம எல்லாம் அவன் சன்னிதானத்திலே இருக்கிறோம். ஆண்டவன் 24, இப்ப சொல்றாங்களே எல்லா இடத்துலயும் இந்த கேமரா இருக்கிற இடத்துல சர்வைலன்ஸ் கேமரா இருக்குது, ஜாக்கிரதையா இருங்கன்னு. அது ஆண்டவன் இந்த உலகத்திலே நாம் இருக்கிற போது எல்லா நேரமும் இறைவன் சன்னிதானத்திலே இருக்கிறோம். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் செய்கின்ற எல்லா விஷயங்களும் இறைவனுக்கு தெரியும். அவன் எல்லாமே இடத்துல போய் சாப்பிடும். ஒரு குருநாதர் சொன்னார் மாணவர்கள்ட்ட, 12 மாம்பழம் கொடுத்து ஒவ்வொரு சீடனுக்கும் கொடுத்து யாரும் இல்லாத இடத்துல போய் சாப்பிட்டு வாங்கினார். எல்லாரும் போய் எங்கெங்கயோ போய் ஒளிஞ்சு இருந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க. ஒருத்தன் வந்து சொன்னான், இது ஏன்பா நீ சாப்பிடலையான்னாரு. யாரும் இல்லாத, கடவுள் இல்லாத இடமே இல்லையே, நான் எங்க போய் சாப்பிடுறதுன்னு கேட்டான். அதுபோல கடவுள் எங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு வினாடியும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். பிற்பாடு எல்லா திசைகளையும் பார்க்கிறார். அந்த 6 முகத்தினுடைய இன்னொரு பொருள் பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்ற குடிலாசக்தி. இந்த 6 சக்திகள் தான் முருகப்பெருமானுக்கு 6 முகமாக இருக்கிறது. அகர உகர மகர நாதம் விந்து கலை, இந்த 6 தான் சுவாமி முருகப்பெருமான் அப்பாவுக்கு உபதேசம் பண்ணாரு, பிரணவ உபதேசம். அந்த ஓங்காரத்துல பாருங்க, நம்ம காது ஓங்காரம் போல இருக்கும். விநாயக பெருமான் திருமுகம் ஓங்காரம் போல இருக்கும். ஸ்ரீமன் நாராயணனுடைய பாஞ்சஜன்யம் ஓங்காரம் போல இருக்கும். மயில் ஆடுவது ஓங்காரம் போல இருக்கும். அதுபோல அந்த 6 இதுல அகர உகர மகர, அகரம் என்பது சிருஷ்டி எழுத்து, உகரம் என்பது ரட்சக எழுத்து, மகரம் என்பது சம்ஹார எழுத்து. அகர உகர மகரம். அப்புறமா நாதம் விந்து கலை, இந்த 6 அந்த ஓங்காரத்துல தான் 6. அதான் 6 எழுத்தை ஓர் எழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே என்பார் அருணகிரிநாதர். மந்திரம், பதம், வண்ணம், புவனம், கலை, தத்துவம், ஐஸ்வர்யம், வீரியம், புகழ், திருஞானம், வைராக்கியம், இவையெல்லாம் 6 முகத்தினுடைய தத்துவங்கள். ஆகையினால் அந்த 6 முகப் பெருமானை நாம் தஞ்சமடைந்து விட்டால் நம் துன்பங்கள் விலகி போகும். நெருப்பின் அருகிலே பனி இருக்காது, விளக்கின் அருகிலே இருள் இருக்காது. கடவுளை நினைப்பவர்களுக்கு துன்பம் இருக்காது. அதான் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தால் மனக்கவலை மாற்றல் அரிது என்கிறார். அந்த பஞ்சகரம்னு ஆண்டவனுக்கு சொன்ன 5 கரத்துன்னு, எழுத்தாணி ஏந்திய திருக்கரம் படைத்தல் தொழிலையும், மோதகம் ஏந்திய திருக்கரம் காத்தல் தொழிலையும், அங்குசம் ஏந்திய திருக்கரம் அழித்தல் தொழிலையும், பாசம் ஏந்திய திருக்கரம் மறைத்தல் தொழிலையும், துதிக்கையால் அருள் தொழில் புரிகின்றார். இதெல்லாம் ஒரு குறியீடாக வைத்திருக்கிறார். விநாயக பெருமான் தான் நம்முடைய மூலாதாரத்திலே விளங்குகின்றார். விநாயகர் பாதம் பணிவார், எல்லா பதவிகளையும் பெறுவார்கள். இந்த பாடலுடைய கருத்துரை என்ன என்றால், தஞ்சத்தருள் சண்முகனுக்கு நெஞ்ச கனகல் உருகும் பொருட்டு அனுபூதி என்ற செஞ்சொல் புனைமாலையை சூட்டுகின்றேன். இது சிறப்புறுமாறு விநாயகரை வணங்குகிறேன் என்பதுதான் இந்த அருணகிரி பெருமானுடைய கருத்துரை இந்த பாடலுடைய. இப்பொழுதுதான் நூல் தொடங்கு. முதல்ல காப்பு செய்யுள் விநாயகரை துதி செய்தார். இப்போ விநாயக பெருமானை பற்றியே நிறைய சொல்லணும், இந்த பாடல்ல சொல்றோம். இப்பதான் முதல் பாடல். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பனியே பனியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில்
சாடும் தனியானை சகோதரனே. ஆடும் பரி. பரி என்பது குதிரையை குறிக்கும். பரிதான் தாங்குதல்னு அர்த்தம். பரித்தல்னு தாங்குதல். ஆடும் பரி என்பது இங்கு மயிலை குறிக்கும். ஆண்டவனை அது தாங்குகிறதுனா ஆடும். வேல் அணி சேவல் என. அழகு செய்கின்ற அணின அழகு செய்கின்ற சேவல். வேலுக்கு எதுவும் அடைமொழியே கிடையாது. வேல் என்பது ஞானம். ஞானத்துக்கு ஒன்னும் அடைமொழியே தேவையில்லை. அதனால்தான் இங்க பாடல்ல பரியை ஆடும் பரி என்று சொல்லி வேலை தனியாக சொல்லுகிறார். அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். முதல் பாடலிலே ஆண்டவனை பற்றி சொல்லும் பொழுது, ஆண்டவா உன்னை பாடுகின்ற பணி எனக்கு வேணுங்கிற. ரொம்ப ரொம்ப உயர்ந்தது பாடுவது. நாமெல்லாம் கோயிலுக்கு போனா கோயிலை சுத்தம் பண்ணணும். உழவார பணி செய்வார்கள். இந்த உடம்பு படைத்தினுடைய பயன் அந்த உழவார பணி செய்யணும். கோயில்ல போய் குப்பைகள் எல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணணும். நீங்க சுத்தம் பண்ணனாலும் பரவாயில்ல, அங்க போய் குப்பை போடாம இருந்தா போதும். நாம அங்க போய் தேங்காயை உடைச்சு 4 பேர் சுத்தம், அங்க வாழைப்பழத்தை போய் சாப்பிட்டுட்டு அங்கேயே தோலை போட்டா வயசானவங்க வழிக்க விழுவாங்கன்னு தோண வேண்டாம. ஆகையினால பெருக்கினால் பெற்ற இன்பம் பதிற்றியாகும் மெழுக்கினால். அப்பர் சுவாமி சொல்றார், கோயில போய் பெருக்கணுமா, அதை விட 10 மடங்கு புண்ணியமா மெழுகிறது கோயில மெழுகி. நான் ஸ்ரீரங்கத்துல இருக்கும்போது அங்குள்ள தாய்மார்கள் வீடை பெருக்கி கழுவி சாணம் போட்டு கொண்டு கோலம் போட்டு வைப்பாங்க. அங்குள்ள தாய்மார்கள்லாம் கோயில் அப்படி சுத்தமா பராமரிப்பாங்க. வீடு மெழுகிறா போல கோயிலை மெழுகி கோலம் போடுவாங்க, சாணம் போட்டு இது மெழுகி. அது 10 மடங்கு புண்ணியம். மலர் தொடுத்தால் தூய விந்தையெல்லாம். சுவாமிக்கு மலர் எடுத்து பூஜை பண்ணா சொர்க்கம் நிச்சயம். விளக்கிட்டார் பேரு சொல்லில் மெய்நெறி ஞானமாகும். சுவாமிக்கு நெய் விளக்கு போட்டா நல்ல ஞானம் விளையும். எல்லாம் சொல்லிக்கினே வந்த அப்பர் சுவாமி அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாமே அருளுமார். அவர் திகைக்கிறார். பாடுறவங்களுக்கு என்ன கொடுக்கறது சுவாமி திகைக்கிறார். அதனால சின்ன சின்ன பாடல்கள்லாம் இதெல்லாம் நம்ம படிச்சு சுவாமி கிட்டக்க ஒரு காலையில ஒரு பாட்டாவது சொல்லணும். உன்னையொழிய ஒருவரையும் நம்புகளேன், பின்னை ஒருவரை ஆன் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தள்ளும் வேலப்பா. சின்ன பாட்டு. தினம் சாமி கிட்ட விண்ணப்பம் போட்டுக்கினே இருக்கும். கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையும் எந்தன் உள்ளத்துயரை ஒழித்தருளாய், 1 கோடி முத்தம் தள்ளி குழிக்கும் கடற்செந்தின் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறி மாணிக்கமே. அப்படி தினம் சாமிக்கு ஒவ்வொரு பாடல் சொல்லணும். அது மாதிரி இந்த முதல் பாடல் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். புதுசா பாட்டு பாடுறதுன்னு ஒரு பொருள். அதனால்தான் பாம்பன் சுவாமிகள் தினம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 100 பாடல் பாடுவார். 6666 பாடல் பாடினார்கள் பாம்பன் சுவாமிகள். அப்படி இல்லை என்றாலும் இந்த மாதிரி பெரியவர்கள் பாடின தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவருட்பா, திருவாசகம், இவையெல்லாம் ஒவ்வொரு பாடல் தினம் தினம் படிக்கணும். இவையெல்லாம் நம்முடைய ஆன்மா கடை தேர்வதற்கான வழி. பாடும் பணியே பணியாய் அருள்வாய். எனக்கு ஜட்ஜு போஸ்ட் வேணும், பிரைம் மினிஸ்டரா இருக்கணும், முதலமைச்சரா இருக்கணும், அப்படிலாம் கேட்கல. ஆண்டவா உன்னை பாடுகின்ற பணி உயர்ந்தது, அதை எனக்கு குடுன்னு கேட்கிறார். தேடும் கயமா முகனை. சில பேரு வேணும்ட்டு சண்டைக்கு போவான். இந்த கயமுகாசூரன்னு ஒருத்தன், அவனுக்கு வேலை என்னன்னா எல்லார்கிட்டையும் சண்டைக்கு, வீணா சண்டைக்கு போவார். சில பேர் வீண் கதை பேசுவாங்க, வீணா பிரச்சனை பண்ணுவாங்க. சாடும் தனியானை சகோதரனை, அந்த கயமுகாசூரனை வென்றவனுடைய விநாயக பெருமானுடைய சகோதரனே என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார். ஆடும் பரி. கலைகளிலே சிறந்தது நடனக்கலை. நடனக்கலை அரசர் நடராஜர். அவர் நஞ்சை கண்டத்தில் வைத்திருக்கிறார், நீலகண்டம். மயில் இயல்பாகவே நடிக்கும், அதுவும் நீல நிறத்தோட இருக்கும். சுவாமியும் பாம்பை அடக்கி வச்சிருப்பாரு, மயிலும் பாம்பை அடக்கும். அப்படின்னா பிரணவம் தான் நம்முடைய மூலாதார காற்றை, பிராணவாயுவை அடக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அது உட்பொருள். ஐயன் ஏறு மயிலில் 1 நொடி பொழுதில் அகில உலகங்களையும் வருவதற்கு விநாயக பெருமான் தொந்தியும் தொப்பையும் வச்சுன்னு அவங்க அப்பாவை சுத்தி வரதுக்குள்ள அகில உலகத்தையும் ஒரு வினாடியில சுற்றி வந்ததுதான் அந்த மயில். அவ்வளவு வீரமுள்ள பறவை. திருமுருகவேள் 1 மயில் ஏறி பல மைல்களை கடந்து வந்து அடியார்கள் துயர் களைகின்றார். மயிலின் ஆற்றல் அளவில்லாதது.
அதன் தோகை அசைவதனால் ஏற்பட்ட காற்றுப்பட்டு மேருகிரியெல்லாம் அசைந்ததாம். கந்தர் அலங்காரத்துல சுவாமி சொல்லுகிறார். வேல் என்பது முருகப்பெருமானுடைய சக்தியாகும். வெல் என்ற முதல் நிலை நிறைந்த தோள்கள். படுவது பாடு, கெடுவது கேடு, வெல்லுவது வேல். எல்லாவற்றையும் வெல்லுவது வேல். வேல் என்றால் ஞானம் என்று பொருள். அறிவுக்கு 3 இலக்கணம் உண்டு. ஒன்று ஆழமாக சிந்திக்கணும், இன்னொன்று அகன்ற பார்வையா இருக்கணும், அப்புறமா கூர்மையா இருக்கணும். திருநெல்வேலி பக்கம்லாம் சொல்லுவாங்களே கூறு கெட்ட பயிலேன்னுவான். முட்டாளா இருந்தா முட்டாளுன்னு சொல்ல மாட்டான், அட கூறு கெட்ட பயிலேன்னுவான். அப்புறமா எதையும் ஆழ்ந்து சிந்திக்கணும், மேல் நோக்கத்தோட இருக்கக்கூடாது, கூர்மையா அகலமா இருக்கணும், ஞானம் பறந்து விரிந்து இருக்கணும். அந்த வாரியார் சாமி அதுக்கு அர்த்தம் சொல்ல, எதையும் ஆழ்ந்து சிந்திக்கணுங்கிறாரு. குழந்தைகள் பேரிலே தாயாருக்குத்தான் பிரியம் அதிகம். அப்பாவுக்கு பிரியம் இருக்கும், ஆனா அம்மாவுக்கு இருக்கிற பிரியம் இருக்காது. நல்லா படிச்சு பையன் உயர்ந்த நிலையில இருந்தா என் பையன்னு சொல்லுவார். அவன் படிக்காம தருதலையா இருந்தா சார் அவன் என் பையன், நான் கடங்காரஞ்சு. அம்மா என்னைக்கும் அப்படி சொல்ல மாட்டாங்க. குழந்தைகளின் பேரிலே அப்பாவை காட்டிலும் அம்மா தான் 1000 மடங்கு அன்பு அதிகமாக வைத்திருப்பார். ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, அது மலம் போய் அந்த நீர் விட்டு அதுலயே படுத்துன்னு இருக்குது. அப்பா ஆபீஸ்ல இருந்து யாரோ முக்கியமானவங்களோட வருவார். பார்வதி பார்வதி சனின்னு தூக்கு. அவங்கெல்லாம் வந்துட்டாங்களா, இந்த குழந்தை மலத்துல இருக்குதேன்னு திட்டுறாரு. அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏன் குழந்தைய சனியன்றீங்க? இந்த குழந்தை இல்லைன்னு எத்தனை பேர் காசி ராமேஸ்வரம் போறாங்க. அந்த அம்மா உள்ள போய் பட்டு சொக்கெல்லாம் போட்டு உடம்பெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி பவுடர் அடிச்சு அலங்காரம் பண்ணி, கண்ணனை என்கிட்ட கொண்டா. அலங்கரித்து இருந்தால் அப்பா ஆதரிக்கிறார், அம்மா எப்படி இருந்தாலும் ஆதரிப்பார். அம்மாவுக்கு தான் குழந்தைகள் பேர்ல நிச்சயமாக அன்பு அதிகம். ஆனால் ராமாயணத்திலே ராமர் காட்டுக்கு போன போது கௌசலை இறந்து போகவில்லை, தைரதனா இறந்து போகிறார். அதனுடைய நுட்பம் என்ன? இப்ப நான் தான் சொன்னேனே, அம்மா இல்ல இறந்துருக்கணும், கௌசலை இல்ல. ஏன் கௌசலை இறந்தவில்லை, ஏன் தசரதனை இறந்தான்ட்டு வாரியார் சொல்றாரு. மகன் ராமன் பேரிலே அன்பு வைத்தாள் கௌசலை, ஆசை வைத்தான் தயரதன். ஆசை மனிதனை அழித்து விடும், அன்பு மனிதனை வாழ வைக்கும். அந்த நுட்பம் தான் ஆழமா சிந்திக்கணுமா. அதுதான் அறிவுக்கு லட்சணம். ஒன்று கூர்மை, இன்னொன்று அகந்து பறந்து விரிந்த அறிவா இருக்கணும். அப்புறமா ஆழ்ந்து சிந்திக்கணுமா. அந்த மயிலை ஆடும் பரி என்றார், சேவலை அணி சேவல் என்றார், வேலை கதிர்வேல் என்றோ வடிவேல் என்றோ வஜ்ரவேல் என்று அடை சொல்ல வெறுமன வேல் என்றார். அடையில்லாமலே பெருமை உடையது வேல். ஞானம் வேல் ஞானம், மயிலும் சேவலும் அசுர சம்பந்தமானது. சூரபத்மன் தான் சேவலும் மயிலுமாக வருகிறார். ஒரு புறம் மயில், மற்றொரு புறம் சேவல், நடுவிலே நடுநாயகமாக வேல், ஞான சக்தி வேல். சேவல் அழகான பறவை. இது கதிரவன் வரவை தினம் உணர்த்தும். அந்த காலத்துல இந்த சங்கு ஊதுவாங்க அப்பெல்லாம் வேலைக்கு போகும்போதுல, அது மாதிரி அலாரம் வச்ச மாதிரி சேவல் வெடியற் காலையிலும் கூவும். முருகனுடைய வரவை தெரிவிக்குதான் இந்த சேவல். காலையில சூரியன் வரவை தெரிவிப்பது இந்த சாதாரண சேவல். இந்த சேவல் முருகப்பெருமான் ஞான சூரியன் வருகிறான் என்று சொல்லுகிறதா. ஆதலால் அன்பர்கள் காதலால் சேவலை வேலும் மயிலும் துணை என்பார்கள். சேவலை கண்டால் கைகூப்பி துதித்து முருகனை சிந்திக்க வேண்டும். நான் கொஞ்ச காலம் ஸ்ரீரங்கத்துல பணிபுரிந்தேன். அங்க கருடாழ்வார் மேல கருடாழ்வார் பார்த்தா அரியரின்னு போட்டுப்பான், கன்னத்துல இப்படி அரியரின்னு போ, நாராயணாங்கிறதுக்காக. இவன் என்ன பாக்குறான், சேவலை பார்த்தா அரியரிங்கிறான். இன்று முதல் நாம இப்படிதான் பண்ணும், தவிர இப்படி போட்டு கூடாதான். சேவல் கோழி ஆண்டவனுடைய பட்சி அல்லவ. ஆட்டுக்கடா முருகனுக்கு வாகனம். ஆகையினால் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை. தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை. கயமுகாசூரன் சிவபெருமானிடம் தவம் செய்து அரிய வரங்களையும் சாகா வாழ்வும் பெற்றார்.
எப்பயுமே இந்த தேவ அசுரர்கள்லாம் நிறைய தவம் செய்வாங்க. தவம் பெற்று வரம் பெற்ற உடனே மாறிடுவாங்க. சாகா வரம் பெற்றான். அதனால் தருக்குற்று அந்த கொடியவன் தேவர்களை தேடி சென்று துன்புறுத்தினான். மாலையனாதி வானவர்களை தினம் தினம் 1000 தோப்பு கண்ணும் போட சொல்றான். எப்படி? பெண்களுக்கு சமைப்பது கஷ்டம் கிடையாது, அதை குனிஞ்சி பழிமாறுறாங்க பாருங்க, அதுதான் கஷ்டமா இருக்கும். அதுதான் இப்ப டைனிங் டேபிள் வந்துருச்சு. ஒரு நாளைக்கு 1000 தோப்பு கண்ணும் போனா இடுப்பும் உடம்பும் என்ன ஆகுது? அவன் தேவர்கள் எல்லாம் துன்புறுத்தினான். ஒரு நாளைக்கு 1000 தோப்பு. அதுவும் எப்படி? காலையில 1000, மாலையில 1000, இரவுல 1000, 3000 தோப்பு கண்ணும் போட்டா உடம்பு என்ன ஆகுது? அது போறதுக்கே தெரியாது. அவங்க எல்லாம் தேவர்கள் கிட்ட முறையிட்டார்கள். சிவபெருமான் உமாதேவியாருடன் திருக்கையிலே 7 கோடி மந்திரங்கள் பொறித்த மந்திர மண்டபத்திலே இருந்தார்கள். 7 கோடி என்றால், கோடி என்றால் இந்த கோடிங்கிற எண்ணிக்கை எடுத்துக்கூடாது. கோடி வீடுங்கிறாங்களே, கடைசி வீடுன்னு. இந்த மந்திரங்கள் எல்லாம் நம்ம அந்த முடியறது 7 விதமா முடியும். அந்த 7 கோடின்னு பேரு. அது மாதிரி 7 கோடி மந்திரங்கள் இருந்த சபை. அதிலே சமஷ்டி பிரணவம், வியஷ்டி பிரணவம் என்று தேவலோகத்தை கைலாயத்திலே மந்திர மகா மண்டபம். அதுல 2 பிரணவம், சமஷ்டி பிரணவம், வியஷ்டி பிரணவம். சிவபெருமான் உமாதேவியாருடன் திருக்கைலை மலையிலே 7 கோடி மந்திரங்கள் பொறித்த மந்திர மண்டபத்தில் எழுந்தருளினார். அம்மந்திரங்களுக்கு இடையே சமஷ்டி பிரணவம், வியஷ்டி பிரணவம் என்று 2 பிரணவங்கள் இருந்தன. 2 பிரணவங்களையும் அம்மையப்பர்கள் பார்த்து அருளினார்கள். அந்த 2 பிரணவங்களும் ஒன்றாக சேர்ந்து பிரணவாகாரமான யானை முகப்பெருமான் வந்தார். இதான் உண்மையான வரலாறு. சில பேர் தவறாக சொல்லுகிறார், அதை நான் சொல்ல போறதில்லை அந்த தவறான வரலாற்றை. பிரணவ நாயகன் விநாயகர், இதுதான் இந்த வரலாறு. கந்தபுராணத்துல எழுதப்பட்ட வரலாறு. 2 பிரணவ மந்திரங்கள் ஒன்றுடன் கூடி ஒன்றோடு ஒன்று மறுவ அப்பிரணவத்தினிலிருந்து பிரணவ வடிவமாகிய விநாயக பெருமான் திருவவதாரம் செய்தருளினார். சிவபெருமான் ஆணையை மேற்கொண்டு ஆணைமுகப் பெருமான் பூத கணங்களுக்கும் போர்க்களங்களுக்கு புகுந்து கயமுக போர் புரிந்து அருளினார். எந்த அத்திரத்தாலும் சத்திரத்தாலும் சாகாமல் இருந்தான். அதனாலதான் தன்னுடைய தும்பிக்கையில ஒரு கொம்பை ஒடித்து அவனை கொன்றார் என்று வரும். அது ஞானமே ஆனதுனாலே அஞ்ஞான வடிவாகிய இருக்கிற கயமுகன் உடலை துண்டித்தது. அவன் தேவாதி தேவடன் சாவாவரம் பெற்றிருந்தான். ஆகையினால் அருள் பார்வை பார்த்தவுடன் பெருஞ்சாலியா வந்தான். பெருச்சாலிகளை கொல்லக்கூடாது என்று வாகனமாக ஏற்றுக்கொண்டார். அதான் விநாயக பெருமானுக்கு பெருச்சாலி வாகனமா இருக்கு. அந்த கயமகாசூரன் தான் அப்படி இருக்கிறான். எப்படி சூரபத்மன் மயில் வாகனமாக வந்தது போல கயமகாசூரன் விநாயக பெருமானுக்கு பெருச்சாலியா வந்துட்டான். கருணை கண்களால் பார்த்து அவனை வயப்படுத்தி ஊர்தியாக பயன்படுத்தி கொண்டார்கள். சூரபத்மன் 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக அரசு புரிந்தான். மாலையனாதி வானவர்கள் வருந்தினார்கள். துன்பத்தால் துடித்து வானவர்கள் ஈசன் பால் தஞ்சம் புகுந்தார்கள். ஐமுக சிவம் 6முக சிவமாகி சூரபத்மனை ஞான வேளால் பிறந்தருளினார், பிளந்து அருளினார். ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் வந்தான் சூரபத்மன். பறவைகள் மீது பரம கருணை பொழிந்து மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் குமாரவேள் கொன்று அருளினார். தமது தமையனார் செயலை தாமும் மேற்கொண்டார். விநாயகருக்கு பின் தோன்றியதனால் சரவண பவனை யானை சகோதரன் என்று கூறினார். சூரபத்மன் ஆணவ மலம் என்றும் நித்தமாக உள்ள பொருள். அது சிவஞானிகளுக்கு வலி குன்றி அடங்கி இருக்கும். ஞான வேளால் ஆணவம் வலி குன்றி அருள் வயப்பட்டது. எனவே வேலையும் மயிலையும் சேவலையும் துதிப்போமானால் நமது ஆணவ வளம் குன்றி குறியும் என்பது. ஆணவ மலம் பொழிந்தால்தான் நமக்கு எல்லாமே. ஆணவத்தினால்தான் நம்ம இவ்வளவு நான் செய்கிறேன், நான் பேசுகிறேன். அந்த ஆணவ மலத்தை போக்குவது இந்த ஞானம் என்று கூறுகிறார். இந்த பாடலுடைய கருத்துரை, விநாயகருக்கு இளையவரே மயிலையும் வேலாயுதத்தையும் சேவலையும் பாடும் பணியாக தந்தருள வேண்டும் என்று இந்த பாடலிலே விண்ணப்பமாக தெரிவிக்கிறார். அடுத்த பாடல் இன்னொரு 15 நிமிஷம் இந்த பாடல் சொல்லிடும். உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீ அலையோ
எல்லாம் மற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. கந்தர் அனுபூதி முழுக்கவே வைரமும் ரத்தினமும் போன்றது. அதிலே மிகச்சிறந்த பாடல் இந்த பாடல். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் மற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. தெய்வீக வாக்கு. நாம ஒரு பொருளை இழந்துட்டோம்னா, நம்ம கிட்ட கார் இருந்தது காணாம போயிடுச்சு, தங்க நகை காணாம போயிடுச்சு, இழந்துட்டா வருத்தம் எல்லாம் இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாரு, எனக்கு இழக்கிறதுனால எதை இழக்கணுமா, எல்லாமற என்னை இழந்த நலம். இந்த உலக பற்றுகள் எல்லாம் நம்ம இருக்கிறோமே, இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. அந்த எல்லாமற என்பது அகப்பற்று ஒன்று, புறப்பற்று ஒன்று. என்னை என்பது அகப்பற்று, எல்லாம் என்பது புறப்பற்று. இந்த புறப்பற்று அகப்பற்று ரெண்டும் விலகணும். அப்படி அதுதான் என்னை இழந்த நலம்ங்கிறார். அது ஒரு நலம். அது இப்பெல்லாம் முன்னெல்லாம் கடிதம் எழுதுவாங்க, இங்கு யாவரும் நலம் அங்கு உங்கள் நலம் அறிய. இப்ப அந்த கடிதம் எழுதுற பழக்கமே இல்லை. நலம் நலமறிய ஆவல்லாம் போடுவாங்க. இங்க எப்படி ஆண்டவன் எப்படி இருக்கிறானா, உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. சுரர் என்பது தேவர்கள். பூ உலகத்தை, பூ என்று குறிப்பது பூ உலகத்தை குறிக்கும், மண்ணுலகத்தை. விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் தலைவனாக இருக்கிறானா முருகப்பெருமான். அதான் சுரபூபதியே என்பது சுரர்களுக்கு பதி, பூ உலகத்திலே வாழ்கின்றவர்களுக்கு பதி. அதான் சுரபூபதியேன்னு வரும். சொல்லாய் முருகா சுரபூபதியே. முருகா ஆண்டவனுடைய எத்தனையோ நாமங்கள், முருக நாமம் மிக 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 உயர்ந்தது. அந்த முருகா என்பது பெரும் பாக்கியம். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தவர்களுக்குத்தான் வாய் முருகான்னு சொல்ல வரும். முருகப் பெருமானே, விண்ணுலகிற்கும் மண்ணுலகத்திற்கும் தலைவராக இருக்கின்றாய். உல்லாச அப்படின்னா இன்பம் உடையவர், ஆண்டவனுடைய இலக்கணம். ஆண்டவனை என்னைக்கும் சந்தோஷமா இருக்கிறார். நிராகுல துன்பம் இல்லாதவர். யோக சிவயோக மூர்த்தியாகும். இதன இனிமையாக பேசுகின்றவரும். சல்லாப மகிழ்ச்சியை தருகின்றவர். வினோதன் அருள் விளையாடலை புரிபவரும். நீ அலையோ தேவரீர் அல்லவா இப்படியெல்லாம் இருக்கிறீங்க. புறப்பற்றுக்கள் யாவும் அற்று போகவும் என்னை இழந்த என்ற யான் என்ற அகப்பற்றையும் போவதற்கு நீங்கள் உபதேசித்து அருள வேண்டும். உல்லாச என்பது இன்பம். சூராதி அவுணர்களை வதைத்து முருகவேள் தெய்வயனானை அம்மையாரை திருமணம் செய்து கொண்டு திருப்பரங்குன்றத்தில் உல்லாசமாக இருப்பதை தெரிவிக்கின்றது. நிராகுலம், ஆகுலம்னா துன்பம், நிராகுலம் என்றால் துன்பம் இல்லாமை. கடல் அலைகள் சதா வந்து கரையிலே மோதுவது போல துன்ப அலைகளால் இருக்கின்ற மானுடர்களாகிய நாம் அந்த துன்பத்திலிருந்து விலக திருச்செந்தூர் பெருமான் அங்க இருக்கிறான். செந்தில் வேண்டன் என்ற அவன்தான் நிராகுலன், துன்பத்தை துடைக்கின்றவனாக இருக்கிறானா கடற்கையில். அதுதான் திருச்செந்தூரை குறிக்குமா. யோகம் என்பது ஞான தண்டினை ஊன்றி துறவு கோலத்துடன் பழனியில் எம்பெருமான் சிவயோக தயாபரனாக அருட்கோலத்தை குறிக்கின்றது. இதம் என்பது திருவேரகத்தில் எந்தை கந்தவேள் குருவரனாக இருக்கின்ற தந்தைக்கு ஞான உபதேசத்தை உரைத்து அருள் தரத்தை குறிக்கிறது. இதம் என்பது. சல்லாபம் என்பது குன்றுதோர் ஆடிய குருவரனாகிய திருத்தணியிலே இச்சாசக்தியாகிய வள்ளி பிராட்டியாரை திருமணம் புரிந்து எல்லா ஆன்மக்களுக்கும் மகிழ்ச்சியை வள்ளன்மையை குறிக்கின்றது சல்லாபம் என்பது. வினோதன் என்பது பழமுதிர் சோலையில் ஞான தயாபரனாக வேத ஆகமங்களுடன் விளையாடி அருள் புரியும் ஞான திருத்தை குறிக்கிறது. எனவே திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய், திருவாவினன்குடி, திருவேரகம், திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலை என்று 6 படை வீடுகளில் ஆறுமுகப் பெருமான் அருள் புரிந்து 6 சொற்கள் குறிக்க வேதாகம ஞான வினோத மனோதீதா. முருகா இச்சொல்லுக்கு, முருகா என்ற சொல்லுக்கு அழகு, இளமை, தெய்வத்தன்மை, ஞான, மனம், மகிழ்ச்சி, இனிமை என்ற 6 பொருள்கள் உண்டு. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். முருகா என்பதற்கு அழகு, இளமை, தெய்வத்தன்மை, ஞான, மனம், மகிழ்ச்சி, இனிமை என்ற அந்த 6 பொருள்களையும் உண்டு. முருகுகள் இளமை, நாற்றம், முருகவேள், விழா, வனப்பம் என்பது நிகண்டு. எல்லாமற என்னை இழந்த நலம்.
வானில் மண்ணில் மனைவி மக்களில் நிலபுலங்களில் பொன் பொருள்களிலே வைக்கும் புறப்பற்றும் யான் என்ற அகப்பற்றும் அறவே அற்ற இடத்தில்தான் பேரின்ப நலம் சித்திக்கும். அதைத்தான் நம்மாழ்வார் சொல்வார், அற்றது பற்றெனில் உற்றது வீடு என்பார். ஆகையினால் அகப்பற்று புறப்பற்று என்றும் ஆண்டவன் நம்மை விளக்க வேண்டும் என்று விண்ணப்பமாக சொல்லுகிறார். இழப்பதிலே நலம் விளைகின்றது என்ற அரிய உயர்ந்த நேசத்தை அழகாக ஆழமாக சிந்திக்க வேண்டிய பொருள். இழப்பதிலே ஒரு நலம். ஒரு பெண் உற்றார் பெற்றார் நண்பர்கள் பழகிய பொருள் அத்தனையும் துறந்து கணவனை தனிமையான இனிமையில் சந்தித்து நலம் பெறுகிறார். அதுபோல ஆன்மாவானது ஆன்ம நாயகனாகிய கந்தனோடு அகப்பற்று அகம்புறம் என்ற பற்றுக்களை வேருடன் கலைந்து அப்பெருமானுடன் அத்வீதமாக கலைந்து பேரின்ப நலத்தை விளைவிக்க வேண்டும். அந்த அருள் நலத்தை பெறும் உபதேசமாக எனக்கு அருள வேண்டும் என்று இந்த பாடலிலே விண்ணப்பமாக வைக்கிறார். இந்த பாடலுடைய கருத்துரை, ஆறுபடை வீட்டிலமர்ந்த முருகா, பற்றற்ற நிலையில் விளையும் பேரின்ப நலத்தை அடியேற்கு உபதேசித்து அருள வேண்டும். ஆண்டவனிடத்தில் நம்ம பொன் பொருளை கேட்கக்கூடாது. இந்த அகப்பற்று புறப்பற்று நம்மால விளக்க முடியாது, அதற்கு ஆண்டவன் துணை செய்ய வேண்டும். இந்த புறப்பற்று என்னை இழந்த நலம் சொல்லாய் மிக மிக உயர்ந்த வாக்கு. நாம் நம்ம இழந்துடணும், அப்போதான் ஆண்டவனை நாம் தனிமையில இனிமை காணலாம். அதனாலதான் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்றார் வள்ளல் பெருமானார். அடுத்தது, வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. ஆறுமுக கடவுள் உண்மை பொருள் நிலமோ நீரோ நெருப்போ காற்றோ விண்ணோ மனமோ அறிவோ தோன்றிய நிலையோ ஓதுகின்ற 4 வேதங்களோ யான் என்கின்ற புருட தத்துவம் அடியேனுடைய ஆட்கொண்டிருந்த இடமோ அடியேனுக்கு எது என்று சொல்லுகின்றார். ஆண்டவன் எப்படி இருக்கிறார்? வானோ புனல்பார் கனல்மார் உதமோ, மண் நீர் நெருப்பு வாளி வெளி என்ற 5 பூதங்களும் முன்பின்னாக வரிசையாக மாறி நிற்கின்றன. வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று நானன்று அசரீரை அன்று என்பது 9வது பாடல். 5 பூதங்கள் 5 பொறிகள் 5 புலன்கள் ஏனைய கருவிகள் கடந்த இடத்தில் விளங்கும் உண்மை பொருள். ஞானோதயமோ, இங்கு கூறப்பட்ட ஞானம் புறப்பொருளை நின்ற உலக அறிவை குறிக்கும் பிரகிருதி தத்துவத்தில் உள்ள புத்தி தத்துவமாகும். உலக அறிவும் பிறகு பிரகிருதி தத்துவத்தையும் புத்தி தத்துவமாகும். நவில் நான் மறையோ, மறை என்பது ரகசியங்களை தன்னிடத்தே வைத்திருப்பது, அதனால்தான் மறை எனப்பட்டது. இது பரம்பரையாக ஆசிரியர் கூற கேட்டு ஓதுவது, எழுதா கிளவி என்று வேதத்துக்கு பேர். அன்றியும் அறம் பொருள் இன்பம் வீடு என்று 4 உறுதி பொருள்களை நவில்வது என்றும் பொருள்படும். ரகு யஜூர் சாமம் அதர்வன என்பவை 4 வேதங்கள். 4 மறைகளும் அப்பரம ஞானபதியாக கரிவை அறிவையும் தருவான். ஆதலால் இவைகள் பொருள் என்று. யான் என்பது உயிரானது காலம் நியதி கரி வித்தை அரோகம் என்ற தத்துவங்களோடு கூடிய அவரோடு உலக இன்பத்தை நுகர்வதற்கு தகுதி பெற்ற புருடன் என்ற பெயரால் வழங்கப்படுகிறது. அது புருட தத்துவம் ஆகும். மனமோ, மனம் என்பது அந்த கரணங்களுள் ஒன்று, ஆதலால் மனம் பொருள் என்று. எனையாண்ட இடம்தானோ, நான் எனது என்ற 2 பற்றுக்களையும் அற்று காட்சி காட்சி பொருள் என்ற திரிபுகள் அற்ற இடத்தில் மோன நிலை, இதுதான் ஞானமாகும். முன்பாடலிலே கூறிய எல்லாம் மற என்னை இழந்த நலம் என்றதை இங்கே அடிகளார் எனை ஆண்ட இடம் என்று குறிக்கின்றார். எனை ஆண்ட இடம் என்பதற்கு அடிகளாரை ஆட்கொண்ட இடம் திருவண்ணாமலை என்றும் பொருள்படும். திருமாலும் பிரம்மனும் நான் பரம் என்று அடிமுடி தேடி அயர்ந்து செருக்கற்ற இடம் அருணை. ஆதலால் இந்த பாடலுடைய கருத்துரை, ஆறுமுகப் பெருமானே மெய்ப்பொருள் எது என்று உணர்த்து என்று வேண்டுகிறார். இந்த பாடல் வானோ புனல்பார் கனல் மாருதமோ ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம்தானோ பொருளாவது சண்முகனே, எது பொருள் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்று விண்ணப்பமாக முருகப்பெருமானிடம் கேட்கிறார். அடுத்து 4வது பாடல். வளைப்பட்ட கைமாதொடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழிய தகுமோ,
வளைப்பட்ட கை மாதொடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழியத் தகுமோ தகுமோ கிளைப்பட்டு எழு சூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தொடு வேலவன். கிளைப்பட்டு எழு சுற்றத்தினுடன் சூழ போருக்கு எழுந்த சூர் உரமும் சூரபத்மனுடைய மார்பையும் கிரி கிரௌஞ்சமலையும் தொலைபட்டு உருவ தொலைத்து ஊடுருவிய போகும்படி தொடு வேலவனே வேலாயுதத்தை தொட்டவனே. வளைபட்ட கை வளையலை அணிந்த கைகளை உடைய மாதோடு. மாது என்பது இங்கு மனைவியை குறிக்கும். அதனால்தான் மக்கள் என்பது குழந்தைகளை குறிக்கும். மனைவி மக்கள் என்ற இந்த உலக மாயையிலேயே தலைப்பட்டு அழிய கட்டுப்பாட்டு தலை என்றால் கட்டுப்பட்டதுன்னு அர்த்தம். அடியேன் அழிந்து போகாமல் போதல் தகுமோ தகுமோ தகாது இது ஆகாது என்று சொல்லுகிறார். சுற்றத்தவர் சூழ போருக்கு எழுந்து வந்து அருளிய சூரபத்மனுடைய மார்பையும் கவுஞ்சமலையும் தொலைத்து ஊடுருவி போகுமாறு ஏவியருளிய வேலாயுத பெருமாளி. வளையல் அணிந்த மனைவி மக்கள் சுற்றம் பொருள் என்கின்ற கட்டிலே அடியேன் கட்டுண்டு அழிவது நீதியோ நீதியோ இது நீதியாகாது என்று போல சொல்லுகிறார். வளைபட்ட கை மாதொடு மக்கள் என்னும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ. பெண்கள் கையிலே வளையல் சூழ்ந்திருப்பது போல ஆன்மாக்களை ஆசாபாசம் சுழந்திருக்கிறது. மாது என்றால் அழகு குறிக்கும். இது பண்பாகு பெயராக பெண்ணை குறிக்கும். இந்த இடத்திலே மனைவி மக்கள் என்றதனால் இனம் பற்றிய ஏனைய சுற்றத்தார் பொன் பொருள் நிலம்புலம் சேர்க்க இவர்கள் மீது ஆசை வைத்து அந்த ஆசையாகிய தலையால் இந்த ஆன்மா கட்டுண்டு அறிவு குன்றி அவலம் வருகின்றது. தகுமோ என்ற சொல்லில் உள்ள ஓ என்ற எதிர்மறை பொருளில் வந்தது. முருகனுடைய திருவடி பெற்றை விரும்புகிறவர்கள் மனைவி மக்கள் என்று உயிர் பற்றான பொருள் புறப்பற்று அறவே நீங்க வேண்டும். இங்கு பெண்களையோ மக்களையோ வெறுக்க வேண்டும் என்றல்ல, அவர்களே உயிரென்று இருக்கக்கூடாது. அதுதான் அந்த இடத்தினுடைய பொருள். அதனால நாளைக்கே மனைவி மக்கள் எல்லாம் விட்டுட்டு போகணும்ல, அதுதான் உலகம்னு நினைக்க கூடாது. அது ஒரு தலையா கட்டா இருக்கக்கூடாது என்பதுதான் அதுல முக்கியம். இந்த பாடலுடைய திரண்ட கருத்துரை என்னவென்றால், வேலாயுத கடவுளை பாச பந்தத்திலிருந்து அடியேன் கட்டுண்ணாமல் காத்தருள வேண்டும். இந்த உலக மாயையிலிருந்து என்னை விலக்க வேண்டும் என்று இன்று 4 பாடல்களை சிந்தித்தோம். அந்த 4 பாடல்களும் மிக மிக உயர்ந்தவை. ஏதோ ஓரளவுக்கு தான் நான் அதை சொல்ல முடிந்தது. நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவி பஞ்சக்கர ஆனைபதம் பணிவோம் என்று விநாயகரை துதித்து ஆடும் பரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் மற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. வானோ புனல்பார் கனல் மாருதமோ ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோய் என ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. வளைபட்ட கை மாதோடு மக்கள் எனும் தலைபட்டு அழிய தகுமோ தகுமோ கிளைபட்டு எழு சூருரமும் கிரியும் தொலைபட்டுருவத் தொடு வேலவனே என்று இந்த 4 பாடல்களையும் இன்று சிந்தித்தோம். அடுத்த சனிக்கிழமை மீதி 5வது பாடலிலிருந்து தொடர்ந்து நாம் இந்த கந்தர் அனுபூதியை கேட்போம். மிக மிக உயர்ந்த ஞான நூல் இந்த கந்தர் அனுபூதி. இந்த 51 பாடல்களை நாம் தினம்தோறும் படிக்க வேண்டும். இப்பொழுது கந்தர் அனுபூதி யூடியூப்ல நிறைய பேர் பாடியிருக்காங்க. வாரியார் சாமியும் பாடியிருக்கார். வாரியார் சாமி நமக்கெல்லாம் 51 பாடல் பாடுறதுக்கு உங்களுக்கு அதிகமா வேலை இருக்கும். ஆனா நான் உங்களெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். முதல் பாடல் நிறைவு பாடல். ஆடும் பரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே என்ற முதல் பாடலையும் நிறைவு பாடலாக கருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த 2 பாடலை சொன்னால் முருகப்பெருமான் 51 பாடலும் படித்ததாக கணக்கு வச்சுப்பானாம். ஏன்னா டிஆர்னு போட்டா டாக்டர்னு படிக்கிறீங்க, இஆர்னா இன்ஜினியருங்கிறீங்க, பருனா பத்திரிகை நிருபர்னு, முதல்ல எஸ்டின்னு போட்டா ஸ்ட்ரீட்னு படிக்கிறீங்க. அதுபோல இந்த முதல் பாடலின் நிறைவு பாடலுமாவது தினந்தோறும் சொல்ல வேண்டும் என்று நமக்கு வாரியார் சாமிகள் வற்புறுத்தி சொல்லுகிறார்கள். முடிந்தால் 51 பாடலும் கேட்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது.
செல்வம் வேணாம், 4 மாசம் போனஸ் கொடுத்தா வேணான்னு சொல்ல மாட்டோமே. அதனாலே இந்த பாடலானது நம்முடைய மன அழுக்கை போக்கும். கந்தனோடு இறைவனோட இரண்டற்ற நிலையை அடைவதற்கு உதவி செய்வது கந்தர் அனுபூதி. கந்தன் என்பது ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பது. அணு என்பது தொடர்ந்து, பூதி என்பது இருத்தல். முருகப்பெருமானோட தொடர்ந்து இருப்பதற்கு உதவி செய்கின்ற நூல் கந்தர் அனுபூதி. மன அழுக்கை மாற்றும், ஆணவ மலத்தை போக்கும். ஆகையினால் இந்த உயர்ந்த ஞானமயமாகிய கந்தர் அனுபூதியிலே 4 பாடல்களை இன்று சிந்தித்தோம். நாளை அடுத்த சனிக்கிழமை 5வது பாடலை சிந்திக்கலாம் என்று சொல்லி, முடிந்தால் நீங்கள் கந்தர் அனுபூதி புஸ்தகம் சின்னதா இருக்கும், அதை வாங்கி வச்சிருந்தா சொல்லும் போது உங்களுக்கு அதாவது மகமாயையை களைந்திட வல்லபிரான் முகமாறும் ஒழிந்தும் ஒழிந்திலனே அகமாடை மடந்தையர் என்று அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே என்ற அந்த பாடலை 5வது பாடலை அடுத்த வாரம் சிந்திக்கலாம் என்று சொல்லி, இதுகாலம் மிக பொறுமையாக இருந்த உங்கள் பொன்னார் திருவடிகளுக்கு சிறியனுடைய நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி, எல்லோரும் வாழ எங்கும் நிறைந்த ஆண்டவனை வாழ்த்து இன்று சனிக்கிழமை வாரப்பதிகத்திலே வாரியார் சுவாமி சொன்ன பாடலை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். கனிவாய் வள்ளி தெய்வானை கனவா முனிவாய் எனில் யான் எங்கு அடைவேன் முத்தா அருணை முனிக்கு அரசே, இனி வாதனையால் அடிநாயேன் என்றும் குன்றாவனம் வாழ சனிவாரமதில் வந்தருள்வாய் தயவார் வயலூர் பதி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.